உலகத்தில் எல்லா பெண்களுமே கணவனை நம்புகிறார்கள், பின்னர் ஏமாறுகிறார்கள். இந்த ரூல்ஸ் உங்களுக்கும் பொருந்துமா? இரு, இத நான் அப்படியே தென்றல் கிட்ட சொல்றேன். அம்மா, நாங்களா ஒன்னும் அப்படி கிடையாது. எல்லாரும் லவ் பண்ணும்போது அப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்க பாருங்க, நல்லா உட்கார்ந்து பாருங்க. இப்போ புறப்படுங்க. இரு, அவர் வந்துருவாரு, கொஞ்சம் பொறு. மா, இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. டேய், தென்றல் தான் ஃபோன் பண்றா. ஹலோ தென்றல். அத்தை, மாமா வந்துட்டாரா? கிளம்பிட்டீங்களா அத்தை? நாங்க ரெடி ஆயிட்டோம். அவருக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தென்றல். அவர் இன்னும் வரல. வந்ததும் நாங்க புறப்பட்டுருவோம். கார்ல 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். சரிங்க அத்தை. சித்து ரெடியா? அவனா காலையில 5 மணிக்கே ரெடி ஆயிட்டான். திடிச்சுக்கிட்டு நிக்கிறான். சரிங்க அத்தை, கிளம்பி வந்துருங்க, வெயிட் பண்றோம். சரி தென்றல், நாங்க வரோம், வச்சிடுறேன். அப்பா, சித்துவும் அத்தையும் ரெடி ஆயிட்டாங்களா? ஆனா மாமா இன்னும் வரலையா? அவர் வந்ததும் கிளம்பி வந்துடுறோம்னு சொல்றாங்க. சாமி இல்லாத கோயில்ல பூசை பண்ணி என்ன பிரயோஜனம்? புருஷன் அருமை தெரியலன்னா அப்படிதான் காத்து கிடக்க வேண்டியதுதான். இன்னும் எத்தனை நாள் ஆகுமோ, வருவாங்களோ வரமாட்டாங்களோ யாருக்கு தெரியும்? என்ன முறைச்சு பார்த்து என்னடி பிரயோஜனம்? காதலிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விவரத்தை எல்லாம் நீ கேட்டிருக்கணும். பொண்ணே போன் பண்ணி பொண்ணு பார்க்க வரீங்களான்னு கேக்குற கொடுமை நம்ம வீட்டுல மட்டும்தான் நடக்கும். வெளிய சொன்னா வெக்க கேடு, எல்லாரும் கை கொட்டி சிரிப்பாங்க. அம்மா, இப்ப என்னம்மா உனக்கு பிரச்சனை? அவங்க வந்தாலும் வராம இருந்தாலும் நான் சித்துவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தாராளமா பண்ணிக்கோ. பொண்ணு பார்க்க வரும்போதே அவங்க குடும்ப லட்சணம் தான் தெரியுதே. அவங்க குடும்ப லட்சணத்தை பத்தி நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். உன் குடும்பத்தை மட்டும் நீ பாரு. தென்றல், நீ எதுவும் இப்ப அவகிட்ட பேசாதம்மா. அவ குணம் தான் நமக்கு தெரியும்ல. அவளை சத்தியமா மாத்த முடியாது, நாம தான் மாறிக்கணும். இத தாங்க நானும் சொல்றேன். உங்களை மாத்திக்கோங்க. இப்ப வச்சும் புத்தி வந்துச்சே. வெட்டியா காத்துக்கிட்டு இருக்காதீங்க. சும்மா இருமா, அவங்க வந்துட போறாங்க. அட நீ வேறடியே, அவங்களாம் வரமாட்டாங்க. நீயும் உங்க அக்கா மாதிரி நம்பிக்கிட்டு இருக்காத. போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருடி. வராத விருந்தாளிக்கு வாழை இலையில விருந்து காத்துக்கிட்டு இருக்கான். அப்படி இல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க. மாமா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்போ, யாருக்கு, எங்க இருந்து போன் வந்துச்சு, எங்க மீட்டிங் நடந்துச்சு, என்னென்ன பிளான் பண்ணீங்க, எப்படி புறப்பட்டீங்க, யார பார்க்க போறீங்க, யார் வீட்டுக்கு சம்பந்தம் பேச போறீங்கன்ற வரைக்கும் எனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியும். இந்த ஆண்டாள லேசில யாரும் ஏமாத்த முடியாது. அதுக்கு இன்னொரு ஆளு பிறந்து வரணும். எனக்கு எப்படி தெரியும்னு தானே பாக்குறீங்க? சொல்றேன். சித்துவுக்கு பொண்ணு பார்க்க தெண்டல் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சாரதா என்ன கூப்பிட்டுருக்கா. ஏங்க, நாம எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வந்துருவோமா? வீட்டுலதான் அம்மா இருக்காங்கல்ல, எங்க போறீங்கன்னு கேட்பாங்க. அவங்களை எப்படி சமாளிக்கிறது?
அம்மா, நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு ஒரு ஃபாரின் கிளையண்ட் வராங்க. அந்த மீட்டிங்ல நீங்களும் இருக்கணும்னு பாட்டி கிட்ட சென்டிமெண்டா பேசி பாட்டியை ஏமாத்தி ஒருவேளை நான் ஆபீஸ் கூட்டிட்டு போயிட்டா, அப்போ நீங்க 3 பேரும் போய் சித்துவுக்கும் தென்றலுக்கும் சம்மதம் பேசிட்டு வந்துருங்க. என்ன ஏமாத்திட்டு சித்துவுக்கு தென்றல பொண்ணு பார்க்க போறீங்களா? எப்படி போறீங்கன்னு நானும் பார்க்கறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஆகாஷ் கூட ஏன் போனேன்னு பாக்குறீங்களா? உங்க எல்லாரையும் புறப்பட விட்டு கையும் களவுமா பிடிச்சாதானே ஒத்துப்பீங்க. அதான் போற மாதிரி போயிட்டு பாதி வழியிலேயே ஆகாஷ கார திருப்பிடான்னு சொன்னேன். அவன் ஏன் எதுக்குன்னு 30 கேள்வி கேட்டான். வீட்டுக்கு வாடா சொல்றேன்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன். எல்லாரும் வாய மூடிக்கிட்டு உள்ள போங்க. இது என்ன தெரியுமா? விஷம். குடிச்சா 10 செகண்ட் தான், பட்டுன்னு உயிர் போயிடும். போய் சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் பேசி சம்பந்தம் பண்ணிட்டு வாங்க. வரும்போது எனக்கு ஒரு பெரிய ரோஜா பூ மாலையா வாங்கிட்டு வாங்க. அப்படியே சங்கு சவுண்டி மேளம் எல்லாருக்கும் சொல்லிட்டு வாங்க. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? பொண்ணு பார்க்க போறது ஒரு குத்தமாமா? அதுக்கு நீங்க விஷத்தை குடிக்கிற அளவுக்கா போகணும்? யாருக்கு பொண்ணு பார்க்க போற? ஆகாஷ்கா? ஆண்டாள், சித்து கூட நம்ம பேரன் தானே. ஓ, உங்களுக்கு சித்துன்னு ஒரு பேரன் இருக்கானா? எனக்கு தெரியாதே. எங்க இருக்காம? அம்மா, சித்து எனக்கு பிறந்தவம்மா. நான் அவனுக்கு அப்பாங்கிற முறையில அவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யணும் இல்லம்மா. நான் தான் தாராளமா போய் செய்யன்னு சொல்லிட்டேனேப்பா. அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நிக்கிற? போன்னு சொல்றேன். என்ன போயிட்டு வரும்போது ஒரு ரோஜாப்பூ மாலை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றேன். அவ்வளவுதான். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா மாலை வாங்கி போட மாட்டீங்களா? அத்தை, உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க போகல, அதோட விடுங்க. இப்படி மனசு நோகடிக்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க. வாய மூடுறே. என்னங்க, எவ்வளவு நேரமா நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது? இப்ப எதுக்கு அமைதியா இருக்கீங்க? நீங்க எங்க இருக்கீங்க? என்ன மன்னிச்சிரு சாரதா, என்னால இப்ப வர முடியாது. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, நீ போன வை. ஒரு நிமிஷம் இருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே எல்லாரும் புறப்பட்டுட்டோம், வரும்னு சொன்னீங்க. இப்ப வர முடியாதுன்னு சொல்றீங்க. அதுக்குள்ள அங்க என்ன நடந்தது? ஒண்ணு நடக்கல சாரதா, நீ முதல்ல போன வை. முடியாது. இப்ப சித்துவுக்கு பொண்ணு பார்க்க வர போறீங்களா இல்லையா? அதான் என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல, நீ போய் பாத்துட்டு வா போ. சித்துவுக்கு நீங்க தானே அப்பா. அத்தாச்சி, கோவப்படாதீங்க. இது நம்ம பொண்ணோட விஷயம்.
நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இன்னும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? நான் தான் இந்த சம்பந்தமே வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனே. யாரு என் பேச்சையே கேட்கறது இல்ல. இங்க பாரு லட்சுமி, சித்து தான் தென்றலுக்கு மாப்பிள்ளன்னு முடிவு பண்ணியாச்சு. இத நீ இல்ல வேற யாரு சொன்னாலும் சரி கேட்க நான் தயாரா இல்ல. அண்ணே, எதுக்கு நீ பார்த்தாச்சு கோச்சுக்கிறீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொன்ன நேரத்துக்கு வர வேண்டாமா? கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வரேன்னு சொன்னாங்க. இப்ப மணி என்ன ஆகுது? எனக்கும் நிறைய வேலை இருக்குல்ல, போய் பார்க்க வேணாமா? போடா, உன்னை யாருங்க இருக்கு சொன்னா? போய் வேலையை பாரு. ஆமா, ஏன்னா இப்படி சும்மா திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அம்மா தென்றல், அவங்களுக்கு ஒரு போன் போடுமா. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேளுமா. இதோ கேக்குறேன். போடுமா. தென்றல், அத்தை, மாமா வந்துட்டாரா? நீங்க கிளம்பிட்டீங்களா? இல்ல தென்றல், அவரு வரல. தென்றல், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னமா சொல்றாங்க? சித்தப்பா, இன்னைக்கு மாமா வரலையா? ஏதோ கடைசி நேரத்துல வர முடியாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. எப்படியாவது மாமா கிட்ட பேசி கூட்டிட்டு வரேன் தான் அத்தை சொல்றாங்க. இது எனக்கு நேத்தே தெரியுமா. அந்த அம்மாவுக்கு முறைப்படி கல்யாணம் நடந்து முறைப்படி பையனை பெற்றிருந்தாங்கன்னா நேத்தே முறைப்படி வந்திருப்பாங்கல்ல. அந்த அம்மா முறை இல்லாம வாழ்ந்திருக்காங்க. அதான் இப்ப சிக்கலே. சித்தப்பா, நீங்க ஒண்ணு பேசாதீங்க. ஹலோ அத்தை, அவரு ஏதோ பேசுறாரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. தென்றல், சித்துவோட அப்பா கண்டிப்பா வருவாரு, சம்பந்தம் பேசுவாரு. உனக்கும் சித்துவுக்கும் அவரே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நீ போனை வை, நான் மறுபடியும் போன் பண்றேன். அம்மா நில்லுங்கம்மா. அம்மா அம்மா, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, அவர் வரமாட்டாரு, நம்ம விஷயத்தை நாமளே பாத்துக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. நான் அவரை விட மாட்டேன். இன்னைக்கு 2ல 1 தெரியணும். அம்மா எங்கம்மா போறீங்க? போயிட்டு வந்து சொல்றேன். அம்மா, அவங்க வீட்டுக்கு போய் அவமானப்படாதீங்க சொல்லிட்டேன். 25 வருஷத்துக்கு முன்னாடியே நான் அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட்டுட்டேன். இனி என்ன புதுசா இருக்கு? அந்த ஆண்டாளா நானானு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். அம்மா, நான் சொல்றதை கேளுங்கம்மா. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா என்னங்க என்னங்க மாதவி, அவர் எங்க? அக்கா, அவரு மாணவே இப்படி மிரட்டிட்டா நாங்க உடனே பயந்துருவோமா? நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். ஏய், முதல்ல நீ எதுக்காக இங்க வந்த? நான் ஒண்ணு உங்களை பார்க்க வரல, என் புருஷனை பார்க்க நான் வந்திருக்கேன். புருஷனா? எத்தனை வருஷம் கழிச்சு? எத்தனை வருஷமானா என்ன? நான் சாகுற வரைக்கும் எனக்கு அவர்தான் புருஷன். இப்ப என்ன சாக போறியா? புருஷனை தேடி வந்திருக்க? நான் வாழறேன், சாகுறேன், அது என் சொந்த விஷயம். இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஏய், சாகணும்னு நினைக்கிறவ நீ போய் சாக வேண்டியதுதானே? எதுக்காக என் மகனை தேடி வந்த? அவரையும் கூட்டிட்டு போய் சாகலாம் தான். அவன் வரமாட்டான். வந்தாகணும். நான் அனுப்ப முடியாது. நீங்க என்ன அனுப்ப முடியும் முடியாதுன்னு சொல்றதுக்கு? என் புருஷனை கூட்டிட்டு போறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நேத்து நான் உங்ககிட்ட சித்துவுக்கு பொண்ணு பார்க்க தென்றல் வீட்டுக்கு போகணும் வாங்கன்னு நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்களும் வரேன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப ஏன் வரமாட்டேன்னு சொல்றீங்க? சரதா,
என்னால இப்ப வர முடியாதுன்னு உனக்கே தெரிஞ்சிருச்சுல்ல, ஏன் தொல்லை பண்ற? முதல்ல இங்கிருந்து போ. முடியாது, நீங்க வந்துதான் ஆகணும். ஏய், அவன் தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, எதுக்கு வம்பு பண்ற? கிளம்பு. என்ன முறைக்கிற? உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, உன்னால சித்துவுக்கு தென்றல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அந்த கல்யாணத்தை நான் நடத்தவும் விட மாட்டேன். நடக்கும். இன்னும் 1 மணி நேரத்துல நான் இவரை கூட்டிட்டு போறேன், பாக்குறீங்களா? சரியா 1 மணி நேரத்துல ஏண்டா இந்த சாரதாவை பகச்சுக்கிட்டோன்னு உங்களை கதற வைக்கிறேன். ஏய், முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. கிளம்பு கிளம்பு இங்க இருந்து. 1 மணி நேரத்துல வரேன். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னடி, போலீஸ கூட்டிக்கிட்டு வந்தா நாங்க உடனே பயந்துருவோமா? அம்மா, உங்களை பயமுடுத்தி பூச்சாண்டி காட்டுறதுக்குலாம் நாங்க இங்க வரல. உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன். என்னது, அரெஸ்டா? அம்மா, என்னம்மா அதெல்லாம்? ஆகாஷ், எனக்கு இது தவிர வேற வழி தெரியல. ஒழுங்கா உங்க பையனை சாரதா கூட அனுப்பி வச்சீங்கன்னா இந்த பிரச்சனை சுமூகமா முடியும். இல்லன்னா நான் சட்டப்படி என் வேலையை செய்ய வேண்டி வரும். எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அரெஸ்ட் பண்றேன்னு சொல்றியே, வாரண்ட் வச்சிருக்கியா? வாரண்டா? சாரதா கொடுத்த கம்ப்ளைண்டே போதும். உங்க மகனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு. என்ன கடமையை செய்ய விடாம தடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்களையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னது, என்ன அரெஸ்ட் பண்ணுவியா? நான் யார் தெரியுமா? எல்லாம் தெரியுமா? நீங்க ஒரு அக்யூஸ்ட். ஏற்கனவே ஒரு கொலை முயற்சி கேஸ் உங்க மேல கோர்ட்ல நிலுவையில இருக்கு. அதுக்கே வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கீங்க. இப்ப உங்க மருமக கொடுத்த கேஸ் இருக்குல்ல, மாமியார் கொடுமைன்னு சொல்லி அதுல உங்களையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். ஒழுங்கா உங்க மகனை வெளியே வர சொல்லுங்க. வர சொல்லுங்கம்மா. என்னங்க என்னங்க, முதல்ல வெளியில வாங்க. போலீஸ் வந்திருக்காங்க, வெளியில வாங்க. என்னங்க, கதவை திறங்க. நல்லா 6 அடி வளர்ந்திருக்கீங்கல்ல, அறிவில்ல? இன்னும் அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு கதவை சத்திக்கிட்டு ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சித்து உங்க புள்ளதானே? அவனுக்கு பொண்ணு பார்க்க போகணும்னு பொண்டாட்டி கூப்பிட்டா போக வேண்டியதுதானே? அம்மா பர்மிஷன் கொடுத்ததா போவீங்களோ? 5 வயசு குழந்தையா நீ? 50 வயசு ஆகுதுல்ல, சுயமா யோசிக்க மாட்டீங்களா? என் பேச்ச மீறி என் மகன் எங்கேயும் போக மாட்டான். நீங்க வாயில எல்லாம் சொன்னா கேட்க மாட்டீங்க. அக்யூஸ்ட் மாதிரி அடிச்சு இழுத்துட்டு போனதா சரி வரும். கான்ஸ்டபிள், இவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க. ஐயோ, இல்ல இல்ல, விட மாட்டேன். ப்ளீஸ்கா, கொஞ்சம் மனசு வைங்கக்கா. ப்ளீஸ்கா, கொஞ்சம் மனசு வைங்கக்கா. முடியாது. இப்ப அவர் ஏன் கூட சித்துவுக்கு பொண்ணு பார்க்க வரட்டும். நான் கேஸ உடனே வாபஸ் வாங்குறேன். அவ்வளவுதானே, அவ்வளவுதானே. நீங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்கல்ல, அப்ப நான் அவரை அனுப்பிச்சு வைக்கிறேன். என்னங்க, வாங்க வாங்க போலாம். நான் கூட்டிட்டு போறேன். வாங்க வாங்கக்கா, வாங்கக்கா போலாம். வாங்க போலாம். யார கேட்டு என்னடி பண்ற? அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா?
கண்ணா, நீ பயப்படாத. நீ ஸ்டேஷனுக்கு போ. 10 நிமிஷத்துல நம்ம லாயர் அங்க வருவாரு. உடனே உன்னை இங்க கூட்டிட்டு வருவாரு. அத்தை, என்னத்த சொல்றீங்க? அவர் அமுச்சு வைக்க சொல்றீங்களா? சுமாரே, நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரியாத லாயரா? அம்மா, நீங்க சுப்ரீம் லாயரை கூட கூட்டிட்டு வாங்கம்மா. உங்க புள்ளைய நீங்க எப்படி வெளியே எடுக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். அம்மா, நீ பேசாம இருந்தீனா அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறதோட விட்டுடுவேன். அதையும் மீறி நீ ஆர்ப்பாட்டம் பண்ணன்னு வச்சுக்கோ, உள்ள வச்சு லாடம் கட்டிடுவேன். உன்னால உன் புரிச்சு அடி வாங்கணுமா? கான்ஸ்டபிள், அவரை போய் அரெஸ்ட் பண்ணுங்க. இத புடிங்க சார், கையை காட்டுங்க. என்னங்க அமைதியா போறீங்க? ஏதாவது சொல்லுங்க, வாய் துறந்து பேசுங்கம்மா. இன்ஸ்பெக்டர், ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவருக்கு ஒண்ணும் தெரியாது, பிளீஸ். மா, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்கம்மா. சாரதா, நீங்க வீட்டுக்கு போங்க. மத்தத நான் ஸ்டேஷன்ல வச்சு பேசிக்கிறேன். சரிங்க மேடம். அக்கா, அக்கா, என்னக்கா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா பாத்துட்டீங்க? ஏதாவது பண்ணடா. அவரை வண்டியில ஏத்துங்க. சார், அவரை விட சொல்லுங்க அத்தை. என்னங்க, என்னங்க? இருக்கிறதுலே ரொம்ப மோசமான கேஸ் மாமியார் குடும்ப கேஸ் தான். அதுலயும் அந்த மகளிர் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் இருக்காங்க பாருங்க, இதே மாதிரி பாதிக்கப்பட்டவங்க அவங்க. இந்த மாதிரி கேஸை யார் கொண்டு வருவாங்க, எப்படி உரிச்செடுக்கலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே உங்க மேல மர்டர் அட்டம் கேஸ் இருக்கு, அதையும் அந்த சாரதா தான் போட்டிருக்காங்க. அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி அவங்க கிட்ட நானும் எவ்வளோ பேரம் பேசி பார்த்துட்டேன். அதுக்கெல்லாம் அவங்க இறங்கியே வரல. அதுல அரெஸ்ட் பண்ணாம உங்களை காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு இருக்கே, பெரும் பாடா இருக்குமா. நீங்க திரும்பவும் அந்த சாரதாவை சீண்டிக்கிட்டே இருக்கீங்க. அது உங்களுக்கு தான் வேணாம். நீங்க முதல்ல சாரதாவை சீன்றதை நிறுத்துங்க. உங்ககிட்ட பணம் இருக்குதுன்றதுக்காக நீங்க கேஸ வேணா வாய்தா வாங்கலாமே தவிர சட்டத்தெல்லாம் விலைக்கு வாங்க முடியாதுமா. அப்புறம் எதுக்கு நீங்க லாயருக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க? சாரு எதுக்காக லாயருக்கு படிச்சுட்டு வந்தாரோ அதே காரணத்துக்காக தாமா நானும் லாயருக்கு படிச்சுட்டு வந்திருக்கேன். ஜட்ஜையா, நீங்க கொஞ்சம் சட்ட விவரங்களை எடுத்து சொல்லக்கூடாதா? ஜட்ஜா இருந்த காலத்திலேயே இந்த வீட்டுல யாருமே என்ன மதிக்கல. இப்ப நான் ரிட்டையர்டும் ஆயிட்டேன். இனி நான் என்னத்த சொல்றது? சரி சரி விடுங்க, நான் மீதியை சொல்லிக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சட்டத்தை மாத்தி எழுத முடியாது. பேசாம உங்க மருமக சாரதா கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்க. உங்க மகனை பொண்ணு பார்க்க போறதுக்கு தானே கூப்பிடுறாங்க. நீங்க உங்க மகனை அங்க அனுப்பி வைங்க, பிரச்சனை ஈஸியா முடிஞ்சிடும். தேவையில்லாம பெருசு பண்ணி தலைவலி இழுத்து போட்டுக்காதீங்க. உங்களால என் மகனை கொண்டு வர முடியுமா முடியாதா? அத மட்டும் சொல்லுங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நான் தேவையில்லாதெல்லாம் பேசலமா, நீங்க தான் தேவையில்லாம பிடிவாதத்துல இருக்கீங்க. என்னை விட பெரிய லாயரை பாத்துங்க. நான் கிளம்புறேமா. வரங்க ஐயா. வாங்க. நான் கொஞ்சம் அவங்க கிட்ட பேசணும். போனை ஸ்பீக்கர்ல போடு. சரிக்கா. அத்தை, சாரதாக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஸ்பீக்கர்ல போட சொன்னாங்க. பேசுங்க அத்தை. சொல்லு. என்ன மாமியாரே, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க போல இருக்கு. ஏய், புலி பதுங்கிடுச்சுன்னு நினைக்காத. இன்னைக்கு நடந்ததுக்கு உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். ஓ அப்படியா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, நீங்க நேரா கிளம்பி என் வீட்டுக்கு வந்துருங்க. இங்க நாம சமாதானம் பேசிக்கலாம். ஏய், உன் வீட்டுக்கெல்லாம் நான் வரமாட்டேன். அப்ப என்னாலயும் கேஸ வாபஸ் வாங்க முடியாது. நீங்க என் வீட்டுக்கு வரணும்.
என் கண்டிஷனை கேட்டு சம்மதிக்கணும். அப்பதான் நான் சமாதானத்துக்கு வருவேன். இல்லனா நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுதான். நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். அத்தை 10 நிமிஷத்துல வரதுக்கு வழிய பாருங்க. அப்புறம் நான் கிளம்பிடுவேன். வீட்ல இருக்க மாட்டேன். வச்சிடுறேன். அக்கா பாத்தி ஆகாஷ், அவ எப்படி பேசுறான்னு. நான் அவ வீட்டுக்கு போகணுமா? பாட்டி, காம்ப்ரமைஸ் தானே பேச போறீங்க. சாரதாமா பெருசா எந்த கண்டிஷனும் சொல்ல மாட்டாங்க. சித்துவோட கல்யாணத்துக்கு அப்பா கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதனால ப்ளீஸ் சரின்னு சொல்லிட்டு பாங்க பாட்டி. இதோட எல்லா பிரச்சனையும் ஈஸியா முடிஞ்சிடும். இல்லனா இதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும் பாட்டி. பாருங்க, அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு பிடிவாதமா இருக்காங்க. உங்க மேலே கம்ப்ளைண்ட் வேற கொடுக்கறேன்னு சொல்றாங்க. இதுல நான் யார பாட்டி சமாதானம் செய்யறது? நீங்களே சொல்லுங்க பாட்டி. ப்ளீஸ் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சாரதாமா கிட்ட போய் கொஞ்சம் பேசிட்டு வாங்க. உங்க பேரை சித்துவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏய், அவ என் பேரனே இல்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பேரன்தான். அது ஆகாஷ் மட்டும்தான். சரி, எங்க பையன் சித்துவுக்கு நாளைக்கு பொண்ணு பார்க்க போகணும். அதுக்கு அவனோட அப்பா கண்ணன், அதாவது உங்க மகன், என் புருஷன், என் கூட வரணும். அதான் ஏற்கனவே வருவான்னு மாதவி மூலமா தகவல் சொல்லிட்டேன்ல. ஆஹா, பத்தாது. உங்க வாயால நேர்ல உங்ககிட்ட கேட்கணும். வந்துட்டேன், நேர்லயும் சொல்லிட்டேன். என்ன உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ வாபஸ் வாங்க. என் பையன் உடனே என் வீட்டுக்கு வரணும். வாபஸ் வாங்குறேன். ஆனா என் கண்டிஷனை நீங்க முழுசா கேட்கணும். அது என்னன்னு சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. ஒண்ணு இல்ல மாமியாரே, அது சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாண வேலையெல்லாம் முடியற வரைக்கும், தென்றல் இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற வரைக்கும் அவரு எங்க கூட தான் இருக்கணும். அது எப்படி முடியும்? என்ன அப்படியே மகனை வளைச்சுக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவரு இல்லாமலேயே என் பையனை வளர்த்து ஆளாக்கிருக்கேன். இப்போ என் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ அப்பா ஸ்தானத்துல அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுதானே குடும்பத்துக்கு கௌரவம். அதனாலதான் நான் கேட்டேன். இத பார், பொண்ணு பார்க்க போகும்போது வருவான், நிச்சயம் செய்யும் போது வருவான், கல்யாணத்தன்னைக்கு மண்டபத்துக்கும் வருவான், அப்புறம் அந்தந்த நேரத்துக்கெல்லாம் வருவான். அப்படித்தான் என் மகனை நான் அனுப்பி வைக்க முடியும். சரி, உங்க விருப்பப்படியே அவரை அனுப்பி வைங்க. மறுபடியும் பிரச்சனை பண்ணாதீங்க. சித்துவுக்கும் தென்றலுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு உங்களால எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. மேடம், நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். அவரை ரிலீஸ் பண்ணிடுங்க மேடம். ஓகே, நீ சொன்னதுனாலதான் நான் அவரை பேசாம விட்டு வச்சேன். இல்லனா என் புருஷன் மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் அவர் மேல காமிச்சு அடிச்சு தோலை உரிச்சிருப்பேன். கான்ஸ்டபிள், அவரை ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்ன அப்படி பாக்குறீங்க? நான் உங்களை ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன்னு கோவமா இருக்கீங்களா? இல்ல சாரதா, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு சாரதா. என் அம்மா உன்னை வீட்டு விட்டு வெளியே அனுப்பினப்போ நான் வாயை மூடிக்கிட்டு ஊமையா தானே இருந்தேன். நீ மட்டும் நினைச்சிருந்தா அன்னைக்கே என்ன உள்ள தள்ளிருக்கலாமே. அப்படி நீ பண்ணலையே. இப்போ நம்ம பையன் சித்து வாழ்க்கைக்காக தானே நீ? இல்ல, ஏன் பையன் சித்து. பரவாயில்ல,
உனக்கு இருக்கிற தைரியம் கூட எனக்கு இல்லையே. இப்ப கண் கலங்கி என்ன பிரயோஜனம்? என் பையன் சித்துவுக்கு பொண்ணு பார்க்க நீங்க வரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் நான் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு. அப்பா அப்பா என்ன தென்றல்? அப்பா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுமா. அத்தை சூப்பரான ஒரு வேலை செஞ்சிருக்காங்கப்பா. என்ன விஷயமா? மாமாவை அனுப்ப முடியாதுன்னு ஆண்டாள் பாட்டி சொல்லிருக்காங்க. அத்தை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து மாமாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருக்காங்க. ஆண்டாள் அம்மா வழிக்கு வந்துட்டாங்க. மாமாவை அதுக்கப்புறமா அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்களாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. நாளைக்கு 10 மணிக்கு கன்ஃபார்மா மாமா, அத்தை, சித்து 3 பேரும் நம்ம வீட்டுக்கு வராங்கப்பா. சூப்பர் சூப்பர். கட்டின புருஷன் மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயில வைக்கிறா. அவெல்லாம் ஒரு குடும்ப பொம்பளையா? அம்மா, புருஷனோட ஆதரவே இல்லாம தனியாளா நின்னு மகனை வளர்த்திருக்காங்க. ஆமாமா, இப்படி இருந்தா எந்த ஆம்பளைதான் கூட இருப்பான். அவங்க நியாயத்தை கேட்கறதுக்காக போராடி இருக்காங்க. அது ஒண்ணு தப்பு இல்லையே. இப்போ அவங்க என்ன செஞ்சாலும் உனக்கு கரும்பாதான் இனிக்கும். ஏன்னா நீதான் காதல் மயக்கத்துல இருக்கிறிய. அந்த வீட்டுல போய் குடுத்தன நடத்த ஆரம்பி. 3 மாசத்துல நீ கதற போறத நான் பார்க்க தானே போறேன். பாருங்க பாருங்க, அப்படியே நான் கதறினாலும் உன்கிட்ட மட்டும் வரமாட்டேன். தனியா நின்னுதான் போராடுவேன். புருஷனை விட்டுட்டு உன் மாமியார்காரி தனியா போராடினான்னு சொன்ன பாரு. நீயும் அதே மாதிரி புருஷனை விட்டு தனியா போராட போறேன்ற புத்தி போறத பாரு. பணக்காரனை பார்த்து கல்யாணம் பண்ற உங்க புத்தியை விட என் புத்தி நல்லாதான் இருக்கு. கட்டின புருஷனையே இந்த பாடுபடுத்துறாளாம். உன்னை என்ன பாடுபடுத்த போறாளோ? அத்தை உன்ன மாதிரிலாம் கிடையாதுமா. பெத்த மகனோட விருப்பத்தை மதிச்சு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க. புருஷனையே மதிக்காதவ அப்படியே பெருசா புள்ளைய மதிச்சுட்டாளாக்கும். உனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருமா. அதான் உனக்கு அத்தையோட வலி என்னன்னு தெரியல. நீயும் அவங்கள மாதிரி பட்டிருக்கணும், அப்பதான் தெரியும். தென்றல், இவ பேச்செல்லாம் பெருசா எடுத்துக்காதடா. இவளுக்கு நல்லது கெட்டது எதுவும் தெரியாதுமா. ஆமா ஆமா ஆமா, அப்படியே உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்பாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப தான் ஆடுறீங்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. அம்மா போதும், உன் ரேடியோ ஸ்டேஷனை கொஞ்சம் மூடி வை. நாளைக்கு ஓபன் பண்ணிக்கலாம். மா, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாளைக்கு வராங்கல்ல, மீதி கச்சேரியை நாளைக்கு வச்சுக்கோமா. கிண்டலாடி உங்களுக்கு என்ன பார்த்தா? வணக்கம். வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். உட்காருமா. உட்காருங்க. வாங்க உட்காருங்க. வாங்க தம்பி. உட்காருங்க தம்பி. என் பேர் கண்ணன். நான் ஆண்டாளம்மாவோட பையன். இவதான் சாரதா, என் மனைவி. இப்போ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில பிரிஞ்சிருக்கோம். இது என்னோட பையன் சித்தார்த். நீங்க தான் பையனோட அப்பாவை முறைப்படி வந்து பேசணும்னு சொன்னீங்களாமே, அதான் நானே வந்திருக்கேன். இப்ப உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லையே, இப்ப பேசலாமா? என் பையனை உங்க பொண்ணுக்கு கேட்க வந்திருக்கோம். சம்மந்தம் பேசலாமா? என்ன சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க? தாராளமா பேசலாம். இருங்கண்ணே, எதுக்குண்ணே அவசரப்படுறீங்க? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்ப நீங்க தாராளமா பேசலாம். இப்ப சபைக்கு முறையாவும் இருக்கு, நிறைவாவும் இருக்கு. இதத்தான் நான் அன்னைக்கு சொன்னேன். உடனே எங்க அண்ணன் கோவப்பட்டாரு. இப்ப பாருங்க, மனசுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கு. அத்தாச்சி, தென்றல வர சொல்லுங்க. தம்பி வர சொல்லுங்க அத்தாச்சி.
நிலா மா தென்றல கூட்டிட்டு வா. தென்றல் ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இருமா. நல்லா இரு தென்றல், எழுந்திரு. எழுந்திரு. என் மக சித்து தென்றல கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு மனப்பூர்வ சம்மதம். தென்றல நான் மருமகளா ஏத்துக்கிறேன். எப்ப நிச்சயம் வச்சுக்கலாம், எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்த வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லிடுங்க. சாரதா, நீ ஏதாவது நாள் பார்த்து குறிச்சு வச்சிருக்கியா? அடுத்த வாரம் புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சுக்கலாம். கல்யாண தேதிய அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேவா சம்பந்தி? சரிங்க சம்பந்தி, நீங்க சொன்ன நாளே நிச்சயத்தை வச்சுக்கலாம். கல்யாண தேதியே அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். சொல்லு லட்சுமி. உங்க மகனை கூட்டிட்டு வந்து நிச்சயத்துக்கும் நாள் குறிச்சிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் லட்சுமி. ஏமா, நீங்க தானே பிளான் பண்ணி கொடுத்தீங்க. என் வீட்டுக்காரோட தம்பிய கூட்டிட்டு வந்து பேச சொல்லி எல்லாம் பண்ணியும் போச்சேம்மா. இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல. ஆமாம்மா. சித்துவுக்கும் உன் மக தென்றலுக்கும் கல்யாணம் ஒரு நாளும் நடக்காது. நானே ஒரு வசதியான பையனா பார்த்து உனக்கு தகவல் சொல்றேன். தென்றலுக்கு ஒரு நல்ல பணக்கார சம்பந்தமாதான் அமையும். அவ ஜாதகமும் அப்படித்தான் இருக்கு. ஆமாம்மா. சாரதா ஒண்ணு இல்லாதவ. அவ வீட்டுக்கு போகணும்னு தென்றலுக்கு தலையில எழுதியா இருக்கு. அவ மகாராணியா வாழ வேண்டியவமா. கண்டிப்பா நடக்கும் லட்சுமி, நீ அமைதியா இரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, நான் போனை வைக்கிறேன். எனக்கு இந்த பக்கமா கழுத்து சுளுக்கிக்கிச்சு, கொஞ்சம் சரி பண்ணி விடுங்களேன். மேடம், எனக்கு கழுத்து சுளுக்கெடுக்கிறதுலாம் தெரியாது. ஐயோ, இவருக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. அன்னைக்கு தென்றலுக்கு கால்ல சுளுக்கு வந்தப்போ நீங்க தானே நீவி சரி பண்ணி விட்டீங்க. மேடம், அது வந்து ஹே, தென்றல் காலை பிடிச்ச உங்களுக்கு என் கழுத்தை பிடிக்கிறதுக்கு என்ன? ஐயோ, மாட்டேன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை கொன்னுடுவேன். கம் ஆன் சித்து, ப்ளீஸ். பெயினா இருக்கு. வேற வழி என்ன பண்றது? இங்கதான் அப்படி கொன்றணும். அப்படிதான் சித்து. அவங்க வேற பாத்துற கூடாதே. இங்கதான். அப்படிதான் அப்படிதான். இங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். ஐயோ, மாட்டிக்கிட்டேனே. வாங்க தென்றல், நீங்க வந்தாலே சுகமா இருக்கு. மேடம், இந்த கிண்டல்லாம் வேண்டாம். நான் நிஜமா தான் சொல்றேன் தென்றல். இங்க பாருங்க மேடம், நானும் சித்துவும் லவ் பண்றோம்னு நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல. நான் அப்படி சொல்லியும் நீங்க சித்து கிட்ட இப்படி பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் பழக முடியாது தென்றல். நான் சித்துவை லவ் பண்றேன். ஓகே, அதுல எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே. இப்போ எனக்கு கழுத்து சுளுக்கிக்கிச்சு, சித்து நல்லா சுளுக்கெடுப்பாரு, அதான் ஹெல்ப்பா கேட்டேன். அதுக்கு நீங்க வேற ஆளை தான் பார்க்கணும். தென்றல், இந்த ஹெல்ப் எல்லாம் வேற யார்கிட்டயும் கேட்க முடியாது.
ஏன்னா சித்து கிட்ட கிடைக்கிற கம்ஃபர்டபிள் எனக்கு வேற யார்கிட்டயும் கிடைக்காது. சித்து என்னோட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட். மேடம், என்னது சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டா? இல்ல ஏங்க மேடம், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இனிமே எப்படி தென்றல்கிட்ட பேச முடியும்? சித்து, இப்பதான் உங்களோட லவ் ஸ்ட்ராங் ஆகுது. அவங்க இன்னும் உங்களை அதிகமா லவ் பண்ணுவாங்க பாருங்களேன். தென்றலோட பொறாமைய தூண்டி விட்டு அவங்கள கோவப்படுத்தி பார்த்தா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சித்து. டென்ஷன்ல அவங்க முகம் சிவக்கிறத நீங்க பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு. மேடம் போதும் விடுங்க மேடம், நான் போறேன். இருங்க சித்து, போயிடாதீங்க. தென்றல சமாதானப்படுத்தணுமா? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. காதலையும் சமாதானப்படுத்துறதுலயும் ஒரு சுகம் இருக்கு. போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. தென்றல், நான் என்ன பண்ணட்டும் தென்றல்? அவ கழுத்து பிடிச்சல அப்படியே நெருக்க வேண்டியதானே? அடுத்த தடவை கூப்பிடுறப்போ நிச்சயமா ட்ரை பண்றேன். ஏய், என்ன நக்கல் பண்றியா? என்னாச்சு? இருங்க இருங்க. சித்து, என் கை எடுத்து வாங்குனால அப்படியே கை சுலுக்கிக்கிச்சு. ஒண்ணு இல்ல. தென்றல், சிவானி சிஇஓவா இருக்கிறா. அவளை என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏய், என்ன நம்புங்க. அதெல்லாம் ஒண்ணும் பேசாத. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. அங்க என்னன்னா கழுத்தை பிடிக்கிறான், இங்க என்னன்னா கைய பிடிக்கிறான். மச்சான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஆமா ஆமா, சித்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ அதை பத்தி நொந்துகிட்டு இருக்க. டேய், ஹீரோ வந்துட்டான் பாருடா. ஹேய், ஹீரோ நீ துரத்துனா ஹீரோ வரதான்டா செய்வான். ஏய், உடம்பு எப்படி இருக்கு? கொரோனா வந்ததுக்கு அப்புறம் உடம்பு கொஞ்சம் வீக்கா தான் இருக்குதல்ல. டேய், அவங்கிட்ட என்னடா பேசிக்கிட்டு? வாடா, அவளை தூக்குவோம். வாடா. அதான் இவ்ளோ லேட்டா போறீங்க? எங்கயாவது பார்ட்டிக்கு போயிட்டு போறீங்களா? இல்ல, வெளியில ஒரு சின்ன வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. சூப்பரா ரவுடிங்ல அடிச்சீங்க. ஃபைட் எல்லாம் கத்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல நிலா. சும்மா சொல்லுங்க தான். உடம்பையும் நல்லா ஃபிட்டா வச்சிருக்கீங்க. ஜிம்முக்குலாம் டெய்லியும் போவீங்களா? இல்ல இல்ல, எக்ஸசைஸ் பண்றதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். ஓ, நான் வீட்லயே பண்ணிப்பேன். அதான் பெர்ஃப்யூம் சூப்பர் ஸ்மெல். நிலா, அது ஜென்ஸ் யூஸ் பண்ற பெர்ஃப்யூம். அதான் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நிலா, நான் பெர்ஃப்யூமை கேட்டேன். பிடிச்சிருக்கத்தான். சரி, நீங்க வச்சுக்கோ. இங்க இருக்கிற எல்லாத்தையுமே பிடிச்சிருக்கே. என்னத்தான் சிரிக்கிறீங்க? நான் எல்லாம் ரொம்ப ஓவரா ஆசைப்படுறேனோ?
ஆசைங்கிறது அப்படித்தான். ஒண்ணு கிடைச்சா அடுத்து இன்னொன்னுக்கு ஆசைப்படும். அத்தனைக்கும் ஆசைப்படு, அத்தனையும் கிடைக்கும். அத்தனையுமா? ஏய், இது ரொம்ப ஓவர் நிலா. ஆத்தா காஃபி சூடா இருக்கு, பாத்து குடிங்க. பரவாயில்ல. ஐயோ அத்தா, பாத்து மெதுவா குடிங்க. பாத்து தம்பி. நான் வேணா ஆத்தி தட்டுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாத்து குடிங்க. ஆகாஷ் தம்பிட்ட நிலா ரொம்ப உருகுறாளே. ஒருவேளை ஆசைப்படுறாளோ? பரவாயில்ல, தென்றல கிடைக்காத வாழ்க்கை இவளுக்கு கிடைச்சாலும் ஓகே தான். ஏய் நிலா, அவளை விடுறி. நீ அதிர்ஷ்டக்காரிடி. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருது. என்னம்மா சொல்ற? ஏண்டி, ரவுடிங்க கிட்ட இருந்து ஆகாஷ் தம்பி உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்காருல்ல, அத சொல்றேன்டி. ஆமாமா, செம்மையா ஃபைட் பண்ணாரு. சரிம்மா, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரி. நிலாவை எப்படியாச்சும் ஆகாஷ் தம்பி கூட சேர்த்து வச்சிட வேண்டியது.